வேலைக்காரிகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனாக நான் எழுதியிருக்கிறேன். ஆண்டவர் மிகவும் விருத்தி அடைய பண்ணினார். நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னார். இருந்தால் 35:3 ஜேக்கப் சொல்லுகிறான், ஆபத்து நாளிலே விண்ணப்பத்துக்கு உத்தரவுகளை செய்து நான் நடந்த வழியிலே என்னோட கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடம் கட்டுவேன் என்று என் கூட இருந்தார் என்று சொன்னார். நான் சொல்லுகிறேன் பிரியமானவர்களே, அவர் உங்க கூட இருக்கேன்னு சொன்னா நீங்க நடக்கிற இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் அவர் கூட இருக்கிறாரு. நான் கண்ணீரை வடிச்சுக்கிட்டு இருக்கேன், நான் கதறிக்கிட்டு இருக்கேன், நீங்க சொல்லுவீங்க அது உங்க தப்பு. நீங்க அவரை பார்க்கல, நீங்க அவர் கையை இன்னும் அனுபவிக்கல, அவர் தூக்குறதை இன்னும் நீங்க தேடல. ஆனால் ஒன்று ஒரு நற்செய்தியாய் சொல்லுகிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னால் உங்களுக்கு பயமே இல்லை. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்பட மாட்டேன். என்னோடு கூட இருக்கிறீர். நான் சொல்றேன், நான் நடந்த வழியில் என்னோட கூட இருந்த தேவன். திரும்பி பாருங்கள், இந்த 26 போன வருஷம் 25, 24, 23 அவர் இல்லை என்றால் இன்று நீங்கள் இல்லை. அவர் இல்லை என்றால் உங்கள் கலரில் இன்று புல் முளைத்திருக்கும். அவர் இருந்தால் துர்ச்சன பிரவாகம் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் என்னை சூழ்ந்து கொண்டது. நான் கர்த்தரை நோக்கி அபயமிட்டேன். உயரத்திலிருந்து அவரின் கரத்தை பிடித்து தூக்கி எடுத்தார். நாம் நடந்த வழியிலே நம்மோடு கூட இருந்தார், இன்றைக்கும் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். பிறகு பண்ணினார், கூட இருந்தார், பாதுகாத்தார். ஆமென் சொல்லுங்களேன். ஒவ்வொரு இடமெல்லாம் ஜேக்கப்பை பாதுகாத்தார். எப்படியாவது இவனை தேடி வர்றார். 31வது அதிகாரத்தில் 24வது வசனத்தை நீங்கள் கவனித்து பார்த்தால், அன்று ராத்திரி லாபானுக்கு அவர் சொப்பனத்தில் தோன்றி, நீ யாக்கோபுடைய நன்மையை அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரித்துள்ளார். எப்படி பாருங்க, இரவிலே தோன்றி நான் சொல்லுகிறேன், உங்களை பின்தொடர்கிறவர்களுக்கு அவர் தரிசனத்தில் சொப்பனத்தில் தோன்றி எச்சரித்தார் என்றால் அவர்கள் அதோடு நிறுத்தி விடுவார்கள். எப்படி சொல்ல, நீ எச்சரிக்கையா, நீ யாக்கோபோட பேசு, ஆனா நன்மையை தவிர தீமை ஒன்றும் பேசக்கூடாது. You have rights to talk to him, but you don't have any rights to talk anything bad. அவன் ஏன் பிள்ளை, நான் கூட இருக்கேன், வாய் கவனமாக இருக்கட்டும். கானானியர்கள் பெரிசியர்கள் எப்படியாவது யாக்கோபுடைய குடும்பத்தை பாழாக்க வேண்டும் என்று அந்த சீகேமை கொன்ற பிற்பாடு எப்படியாவது பாழாக்க வேண்டும் முயற்சி செய்கிறார்கள். பாருங்கள் 35:5 ஆதியாகமத்தில் அவர்கள் கர்த்தர் அவர்களை சுற்றிலும் இருந்த பட்டணங்களுக்கு தேவனாலே பயங்கரம் உண்டானதினால் அவர்கள் யாக்கோபின் குமாரரை பின்தொடராது இருந்தார்கள். ஆமென் சொல்றேன். எப்படி காப்பாத்திருக்காங்க நான் சொல்றேன். உங்களை சுற்றி உங்களை பின்தொடர்ந்து உங்களை பாதித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு